Hi friends, இன்னைக்கு வந்து Google Sheet-ஓட tutorial பார்க்கலாம். So Google Sheet-ங்கிறது வந்து Google Sheet-ல வந்து Google Finance-னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் தராங்க. ஸோ Google Finance ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்ஸ்லாம் ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு லாஸ்ட் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அது பேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ இதுக்கு இந்த Google Sheet யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கோடிங் இல்லை டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் நிறையாலாம் தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தாலே போதும். ஸோ Google Sheet-ல் எனக்கு என்னென்ன தெரியும், நான் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வந்து புதுசாக வர்றவங்க நீங்களும் Google Sheet-ஐ கற்றுக்கிட்டு ஸோ உங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து உங்கள் டெக்னிக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி ஈஸியாக எப்படி வந்து டிப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு கைட் பண்ணுறோம். நீங்கள் இந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ Google Sheet போகிறதுனா வந்து நீங்கள் docs.google.com இந்த ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லிட்டு URL இருக்குது. இல்லை நீங்கள் Google சர்ச் பண்ணி கூட போயிடலாம். ஸோ அந்த URL கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போயிங்க. இது வந்து Google Sheet ஓப்பன் ஆகும். ஸோ அந்த Google Sheet-ல் வந்து இந்த ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நான் வந்து நேம் வந்து சும்மா கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா வந்து ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த க்ரியேட் பண்ணுற ஷீட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ புதுசாக வரவங்க நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதை. ஸோ ட்ரைனிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ அஸ் யூஷுவல் வந்து நார்மல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் மாரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோஸ் காலம்ஸ் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஷீட்டோட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டோட ட்ரைனிங்லாம் அந்த நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் Google Sheet-ல் Google Finance ஒன்றி பார்க்க போகிறேன். ஸோ Google Sheet-ல் வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் தராங்க Google Finance-னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் எடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே Google Finance ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார்முலாக்குள்ள தான் வரும். அதனால் ஈக்குவல் கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்துட்டு ஸோ கூகுள் கொடுத்து அந்த மாதிரி வந்து ஃபெச்சஸ் த செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த Google Finance ஸோ கொடுத்தது. ஃபஸ்ட்டு என்னென்னா டிக்கர் சிம்பிள் கொடுக்கணும். டிக்கர் சிம்பிள்னா அந்த ஸ்டாக்கோட ட்ரேடிங் சிம்பிள், அடுத்து அட்ரிபியூட்ஸு, அப்புறம் டேட் இதெல்லாம் இருக்குது. ஃபார் சாம்பிள் வரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூகுள் ப்ரைஸு இப்படின்னு கொடுத்தா வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து நீங்கள் சாம்பிளோட காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுத்துட்டு கொடுக்கணும். இந்த சாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே டேட் வந்து இந்த சாம்பிள் என்ன கேட்டிருக்குன்னா கூகுளோட ஷேர் ப்ரைஸு 1/1/2014 12/31/2014 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 12 மாதத்து அந்த ஒரு வருஷத்துக்கான ஷேர் ப்ரைஸ் ஃபுல்லாக அப்படியே எடுத்து 200 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னா 253 ட்ரேடிங் டேஸ் இருக்குது 2014. இந்த ஹிஸ்ட்ரியே வந்துருக்கு. கூகுள் ப்ரைஸோட ஹிஸ்ட்ரியே ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இது ப்ரைஸ் பார்த்துக்கலாம். அதுமாதிரி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வால்யூம் பார்க்கணும், வால்யூம் பார்த்துக்கலாம். அதுமாதிரி ஒன்று நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஹிஸ்ட்ரி உள்ளது. ஸோ நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு ஃபுல் லிஸ்ட் இருக்குது. இது வந்து என்ன 0 மார்ஜின் தர ஒரு 240 ஷேர்ஸ் இருக்குது. இன்ட்ராடே ஷேர்ஸ், F&O ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இதில் கொடுக்குறோம் நம்ம. ஸோ ஓகே, காலம் 1ல் வந்து நம்ம சிம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுனா எல்லா சிம்பிள்ஸும் உங்களுக்கு இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு சிம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வந்து கரண்ட் ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு என்ன Google Finance-ல் டிக்கர் சிம்பிள் வந்து என்ன இருக்குது, காலம் A2ல் இருக்குது. ஸோ இது வந்து A2ல் ஆரம்பிக்குதா, ஏன்னா A1ங்கிறது ஹெட்டரு. ஸோ A2 கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அட்ரிபியூட் வந்து எனக்கு ப்ரைஸ் வேணும். ஸோ ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கரண்ட் ப்ரைஸ் எடுத்து வந்துச்சு பாருங்கள். இது வந்து 3M இந்தியாவோட கரண்ட் ப்ரைஸு. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கான 3M இந்தியாவோட ப்ரைஸ் என்ன ஒரு பார்த்துக்கோங்க. 21,700 இருக்குது. ஸோ 21,700 வந்துச்சு. ஸோ இதுமாரி எல்லா இது இருக்குதுன்னா அப்படி இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா 420 ஷேரோட ப்ரைஸும் உங்களுக்கு வந்துடும். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சர்வர்லேருந்து லோட் ஆகி ஸோ 420 ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இது வந்து ப்ரைஸ் எடுக்கிறதுக்கானது எடுத்தாச்சு, போட்டாச்சு, பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வால்யூம் வேணும் அப்படின்னா கரண்ட் வால்யூம் என்னன்னா லாஸ்ட் ட்ரேடிங் காலில் எவ்வளோ வால்யூம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வால்யூம் கொடுத்தீங்கன்னா சேம் சிண்டாக்ஸ் தான். இதை அப்படியே காப்பி பண்ணியிருக்குங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு ப்ரைஸுக்கு பதிலாக நீங்கள் வால்யூம் கொடுக்க வேண்டியதான். அதேமாரி தான் நீங்கள் வந்து வால்யூம் வந்துடுச்சு. ஸோ வந்து இதை காப்பி பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா 420 ஷேருக்கு உங்களுக்கு வந்து வால்யூம் கிடச்சிடும் உங்களுக்கு.
ஸோ இதுமாரி தான் வந்து நீங்கள் வரிசையாக வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் ஃபினான்ஸில் வந்து கூகுள் ஃபினான்ஷு ஷீட்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்லேயே வரும். ஸோ இது இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எல்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. சின்டாக்ஸ் இருக்குது, என்னென்ன அட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் வந்து ரியல் டைம் டேட்டாவுக்கு என்னென்ன அட்ரிபியூட். நம்ம இப்போ எடுத்துருக்க வந்து ரியல் டைம் டேட்டா, டேட் இல்லாமல் கொடுத்தது ரியல் டைம் டேட்டா. ரியல் டைம் டேட்டாவுக்கு என்னென்ன இருக்குன்னா ப்ரைஸ்னா கரண்ட் ப்ரைஸ் வந்திருக்கும், ப்ரைஸ் ஓப்பன்னா அன்னைக்கு டேக்கான ப்ரைஸ் ஓப்பன், அப்புறம் அன்னைக்கு ஹை லோ, ஒரு வால்யூமு, மார்க்கெட் கேபிட்டல், ட்ரேட் டைமு, அப்புறம் வந்து அடுத்து வந்து இது டிலே இருந்தால் இது தேவை நம்மளுக்கு. அடுத்து வால்யூம் ஆவரேஜ், ஸோ அன்றைக்கான வால்யூம் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் பி ரேஷியோ, இபிஎஸ், ஹை லோன்ட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறையா தான் இருக்குது. ஸோ அதுமாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவுக்கு வந்து ஜஸ்ட் என்ன கேண்டில் ஸ்டிக் வந்து தராங்க, ஒவ்வொரு டேவுக்கான கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் க்ளோஸு ஹை லோ வால்யூம் எல்லாம் தர்றாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவுக்கு. ஸோ இது வந்து சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு, இது வால்யூம் கொடுத்துருக்கேன். அதுமாரி ஒன்றுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடுத்து வந்து ப்ரைஸ் ஓப்பன் வேணும்னா இதை காப்பி பண்ணிவிட்டு இது வந்து ப்ரைஸ் ஓப்பன், ப்ரைஸ் ஓப்பன் கிளிக் பண்ணி அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து இப்போ அன்னைக்கான வால்யூமு ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பேக் டெஸ்ட்டோட உங்களுக்கு ஒரு லாஜிக் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிற ஷேர்ஸ்லாம் எப்படி பிஹேவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களாம் வந்து ரியல் டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அசம்ஷன் உங்களுக்கு இருக்கும், எனக்கு கூட இருக்கும். மேபி வந்து டெய்லி வந்து மார்னிங் வந்து ஒரு 1% 2% கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகிற ஷேர் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் திருப்பி வந்து தொடர்ந்து ஏறும் இல்லை இறங்கும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ரியல் டைமில் ட்ரை பண்ணி நீங்கள் மறுபடியும் ட்ரேட் பண்ணி அதில் ஃபெயில் ஆகி திருப்பி நீங்கள் ஒரு ட்ரேடிங் டெக்னிக் கண்டுபிடிக்கிறதோட ஸோ உங்கள் டெக்னிக்கை இந்த ஷீட்டில் அப்ளை பண்ணி அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம டெக்னிக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக் என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அன்னைக்கு ப்ரைஸ் வந்து கேப் அப் கேப் டவுன் ஆன ஷேர்ஸை நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இதுதான் டெக்னிக். நம்ம எடுத்துட்டு அது வந்து பை பண்ணுறா செல் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா October 5. எனக்கு October 5ல் கேப் அப் கேப் டவுன் ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்குறதுன்னா எனக்கு October 4ஓட க்ளோசிங் ப்ரைஸு இல்லைனா October க்ளோசிங் ப்ரைஸு ப்ளஸ் வந்து October 5ஓட ஓப்பன் ப்ரைஸோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கேப் அப்பு. இதே க்ளோசிங் ப்ரைஸோட அது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கேப் டவுனு. ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா இப்போ இந்த வால்யூம் இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ப்ரைஸ் ஓப்பன் வேணும், வால்யூம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ப்ரைஸ் ஓப்பனுங்கிறது என்னென்னா October 5ஓட ஓப்பன் ப்ரைஸு. எனக்கு வந்து October 4ஓட க்ளோசிங் ப்ரைஸ் வேணும் எனக்கு. ஓகே, அது எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே 3M இந்தியாவை எடுத்துப்போம். ஸோ 3M இந்தியாவோட எனக்கு வந்து சின்டாக்ஸு, ஸோ கூகுள் ஃபினான்ஸு எனக்கு வந்து ஃபஸ்ட் சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் 3M இந்தியா எனக்கு வந்து 3M இந்தியாவோட எனக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வேணும். ஹிஸ்டாரிக்கல் க்ளோசிங் ப்ரைஸுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவுக்கு வந்து க்ளோஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ எனக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸு டேட் என்னென்னா டேட்டோட சின்டாக்ஸ் எப்போதுமே இப்படி தான் தரணும். எப்படின்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே மந்த்து வந்து அக்டோபர் ப்ளஸ் வந்து டேட் வந்து October 4, 2018. ஸோ இதோட ஷேர் எனக்கு வேணும். இதான் வந்து உங்களுக்கு ரெக்யர்மெண்ட். ஃபஸ்ட்டு இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் தனியாக ஒரு ஷீட்டில் வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துட்டு தனி ஷீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்காக. ஸோ 3M இந்தியாவோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 21,991 வருது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கணும் கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்துட்டு 3M இந்தியா ஹிஸ்டாரிக் ப்ரைஸ் யாகும் படிங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 3M இந்தியாவோட ப்ரைஸ் வந்துடும் உங்களுக்கு. .ns கொடுப்போம். ஸோ 3M இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் யாகுல காமிக்குது. ஸோ உங்களுக்கு தேவை வந்து என்னென்னா October 4ஓட க்ளோசிங் ப்ரைஸ் என்னென்னா 22701.
இதில் என்ன இருக்குது? ஆனால் தப்பாக வருது. 21,917 வந்து 21,917ங்கிறது வந்து October 5 க்ளோசிங் ப்ரைஸ் மாற்றி வருது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த டேட்டு வந்து எப்போதுமே வந்து முதல் நாள் கொடுத்தா தான் வந்து கரெக்டாக வருது. இப்போ வந்து உங்களுக்கு 4 வேணும்னா நீங்கள் 3 கொடுத்தா தான் அதுக்கான டேட்டு கரெக்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ 3 கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா 227014 227014ங்கிறது வந்து இருக்குது 2270 இது வந்து October 4க்கான க்ளோசிங் ப்ரைஸு கரெக்டாக வருது. இப்போ ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வருது. இப்போதைக்கு அந்த சிம்பிள் க்ளோஸு அந்த முதல் நாள் டேட் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் October 4க்கான க்ளோசிங் ப்ரைஸு வருது. பட் இது என்ன பிரச்சனை, கூகுள் ஃபினான்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுமாரி இந்த க்ளோஸ் ஓப்பன்லாம் வருது. நம்ம இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ப்ரைஸ் தேவையில்லை, இந்த டேட்டு இந்த ஹெடர்லாம் தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் நம்மள்ட்ட ஒரு கொயரி இருக்குது. ஸோ இந்த கொயரியில் வந்து ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து நீங்கள் இந்த ஷீட்டில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக கூகுள் ஃபினான்ஸில் கொயரின் ஃபங்க்ஷன் இருக்குது. கொயரிக்குள்ளே இந்த சின்டாக்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ரைஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரும். இது கொடுத்துட்டு கொயரிக்குள்ளே இந்த கொயரிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொயரிங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் என்னென்னா இந்த ப்ரைஸ் ஒன்று எடுத்துகிற மாதிரி நம்ம வந்து கொயரி ரெடி பண்ணியிருக்கோம். சாரி, இந்த 2 ஈக்குவல் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் ஒன்று வருது, ஹெடர்லாம் இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா October 3க்கான ப்ரைஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்னென்னா 10/4/2018 க்ளோசிங் ப்ரைஸு கொடுத்துரு. ஸோ இப்போதைக்கு என்னென்னா மிண்டா இன்ட்ரெஸ்டிங்கிறது நம்ம ஹார்ட் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து A10 கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போதைக்கு மிண்டா இன்ட்ரெஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு அடட் கிளிக் ட்ராப் கிளிக் பண்ணிட்டு கீழே இழுத்தீங்கன்னா ஸோ எல்லா ஸ்டாக்கோட அன்றைக்கி October 4க்கான க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஸோ October 4க்கான க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. இது வந்து October 5ஓட ஓப்பன் ப்ரைஸு. இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிடலாம். இப்போதைக்கு கேப்அப் கேப்டவுன் வந்து ரெடி பண்ணுவோம். கேப்அப் கேப்டவுன் செக் பண்ணும்போது ஸோ வந்து என்னென்னா வந்து கேப்அப்புங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இல்லை சாரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து October 5ஓட ஓப்பன் மைனஸ் October 5ஓட க்ளோஸ் divided by October 4ஓட October 5ஓட க்ளோஸ் கொடுத்துட்டு இன்டு 100 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா -1% கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு அதிகமாக ஒரு கேப்டவுன் உள்ளது வந்து பார்க்கலாம். ஒரு 3% 4% உள்ளதை பார்க்கலாம். இது வந்து கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதிகமாக கேப் டவுனில் உள்ளது, ஏன்னா வந்து மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு. கேப் டவுனில் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாம். 3% லெஸ் தென் 3% கொடுக்கலாம். கண்டிஷனில் போய்ட்டு லெஸ் தென் -3% கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆனதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இத்தனை ஸ்டாக்ஸ் எல்லாமே PPCLலேருந்து எல்லாமே இவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு -4 கொடுக்குமா, நிறையா இருக்குது -4. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஆயில் ஸ்டாக்ஸ்லாம் செம்ம கேப் டவுன். PPCL, ஆயில், ONGC எல்லாமே வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், சென்னை பெட்ரோலியம் எல்லாமே அன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜென்ரலாக இதுமாரி வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ண இப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. இதே இந்த ஷீட் வந்து அன்றைக்கி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதெல்லாம் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு கிடச்சிரும் உங்களுக்கு. NSE PPCL போயிட்டு ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். 281 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுமாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா இதுமாரி ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் 5% 4% கீழே உள்ள ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஷார்ட் பண்ணுறத விட நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். ஸோ நல்ல கேப் டவுன் ஆனாலும் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று பார்க்கலாம், எனக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல, சும்மா பார்ப்போம். ஸோ ஜெட் ஏர்வேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்றைக்கி வந்து கேப் டவுனில் இருக்குது. அன்றைக்கி பை பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டாக இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ கேப் டவுனில் இருக்குது. ஸோ கேப் டவுன் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 187க்கு
ஓப்பன் ஆகிருந்திருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா 192 வந்துருக்கு. சும்மா குயிக் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஸ்கால்பிங் மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டக்குன்னு கேப் டவுன் இருக்கா, நீ விற்றுட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்போது வாங்குறது. ஸோ அதுமாரி பண்ணுறது கூட பண்ணலாம். பட் வந்து இந்த சினாரியோவுக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இறங்கி தான் இருக்குது. இது ஜஸ்ட் என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் எப்படி வந்து இந்த கேப் டவுன் கேப் அப்லாம் பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெசிஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து கெயில் வந்து கேப் டவுன் தான். எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஒரு 5% கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டவுன் ஆகிட்டு திருப்பி ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ 330 340 வரைக்கும் ஃபுல்லு ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. இதுமாதிரி ஸ்டாக்லாம் கேப் டவுன் உள்ளதுனா கொஞ்சம் கேப் டவுன் ஆகிறது ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ரிவர்ஸாக பண்ணலாம். ஜஸ்ட் பை பண்ணிட்டு செல் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த டேட்டா அது என்னைக்கு டேட்டுக்குள்ளதுன்னா வந்து அக்டோபர் 5க்கான கேப் டவுன் பார்த்தோம். ஸோ கேப் அப் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேப் அப் ஓப்பனிங்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒரு 3% மேலே எதுவும் கேப் அப் ஓப்பனிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து ஐடிபிஐயும் என்ஹெச்சும் கேப் அப் ஓப்பனிங் வந்துருக்கு. ஐடிபிஐ பாருங்க. இதெல்லாம் வந்து நான் சொன்ன ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா சாங்க ப்ராஃபிட். ஸோ ஐடிபிஐ என்ன இருக்குன்னா ஒரு 3% மேலே கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போதைக்கு டக்கு நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ப்ராஃபிட். ஏன்னா வந்து அந்தளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். நான் சொன்ன கான்செப்ட் இந்த இடத்துல போயிட்டு டக்கு செல் பண்ணிவிட்டு கீழே பை பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 5% ப்ராஃபிட் உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். அதுமாரி வந்து என்எஸ்சி என்ஹெச் இந்த ஸ்டாக் பாருங்க கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு, ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுமாரி நல்ல திடீர்னு அதிகம் கேப் அப் கேப் டவுன் உள்ளது வந்து மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் ஃபுல் டவுனு. ஸோ டவுனாக இருக்கும்போது மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது இதுமாரி அப் ட்ரெண்டில் கேப் அப் ஓப்பன் ஆன ஸ்டாக்கை வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். இதே மார்க்கெட் வந்து அப்பில் இருக்கும்பொழுது கேப் டவுன் ஆன ஷேர்ஸை வந்து பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். இது நல்ல ஒரு அப்சர்வேஷன் தான். ஸோ இது வந்து இந்த பிஹேவியர் என்றைக்கு வருதுன்னா அக்டோபர் 4 க்ளோசிங் டேட்டு ப்ளஸ் அக்டோபர் 5 ஓப்பன் டேட் வச்சு வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இதுமாரி வருது. இதே நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க வந்து என்னென்னா அக்டோபர் 4க்கு டெஸ்ட் பண்ணலாம், 3க்கு டெஸ்ட் பண்ணலாம். நிறைய நாள் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம வேறு ஏதாவது ரேண்டம் ஒரு நாள் போனாலும் ஃபுல்லாக டவுனில் இருந்ததுனால மேபி வந்து ஒரு செப்டம்பர் 4-5க்கு டெஸ்ட் பண்ணுவோம். செப்டம்பர் 5 வந்து செப்டம்பர் 4 வச்சு எனக்கு எப்படி பிஹேவ் ஆகிருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நானும் பார்த்தது இல்லை, நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். செப்டம்பர் 5க்கானது எனக்கு வேணும். செப்டம்பர் 5 என்ன இந்த இடத்துல போயிட்டு செப்டம்பர் 5ஓட எனக்கு வந்து இது வந்து க்ளோசிங் டேட். செப்டம்பர் 5க்குனா செப்டம்பர் 4ஓட க்ளோசிங் டேட் வேணும். செப்டம்பர் 4 செப்டம்பர் 3 கொடுக்கணும். நீங்கள் 09-3 கொடுத்துட்டு வந்துடுது. இது வந்து செப்டம்பர் 4ஓட க்ளோசிங் டேட்டு, க்ளோசிங் ப்ரைஸ் சாரி. இது வந்து செப்டம்பர் 4ஓட க்ளோசிங் ப்ரைஸ்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம டெஸ்ட் பண்ணி வேணால் பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ 3M இந்தியா செப்டம்பர் 4ஓட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன? செப்டம்பர் 4ஓட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24454. ஸோ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ செப்டம்பர் 4ஓட க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருச்சு. அடுத்து எனக்கு என்னென்னா செப்டம்பர் 5ஓட ஓப்பன் ப்ரைஸ் வேணும் எனக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன். ஸோ செப்டம்பர் 5னா 09-4 கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்கணும். இது என்ன சொல்லுங்கள் செப்டம்பர் 5ஓட ஓப்பன் வந்து 25450 செப்டம்பர் 5ஓட ஓப்பன் கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. ஸோ வந்து கிடச்சிருச்சு. இது வந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து என்னென்னா ப்ரைஸ் ஓப்பன் 09-05-2018. ஸோ இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்டன் வந்துச்சு. அன்றைக்கி அப்படின்னா செப்டம்பர் 5ல் என்னென்ன கேப்டன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுன்னு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸோ மேபி ஃபஸ்ட்டு கேப் அப் பார்ப்போம். ஸோ கேப் அப்னா கண்டிஷன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒரு 4% மேலே எதுவும் இருக்கா? ஒன்று தான் இருந்திருக்கு.
ஸோ செப்டம்பர் 5ல் 4% மேலே கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஒன்று தான். ஸோ ஜிடிபிஎல் நான் சொன்னபடி ஒரு ஆல்ரெடி 4% அதிகமாக இருக்குது. அன்றைக்கி வந்து இனிஷியலாக செல் பண்ணியிருந்தா ப்ராஃபிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜிடிபிஎல் வந்து ப்ரைஸ் ஓப்பன் வந்து 88.5. ஸோ அன்றைக்கி எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். செப்டம்பர் 5 வந்து ஜிடிபிஎல் வந்து ஸோ செப்டம்பர் 5 88.5 ஓப்பன் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி 88.5 இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி 4% கேப் அப் இருக்குது. அன்றைக்கி செல் பண்ணியிருந்தீங்கன்னா கம்மியாக இருக்கா இல்லைன்னு பார்ப்போம் சும்மா சாம்பிளுக்காக பாருங்கள். 88லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் 88 ரூபா ஓப்பன் ஆகி 80 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 10% மேலே இறங்கியிருக்குங்க. ஸோ என்னென்னா இது ஒரு நல்ல டெக்னிக் தான். ஒரு திடீர்னு வந்து ஒரு 4% 5% கேப் அப் கேப் பண்ணுங்க, ஆப்போசிட்டாக பண்ணணும். ஒரு 4% கேப் அப் இருக்கா டக்குன்னு செல் பண்ணு, அது 4% கேப் டவுன் இருக்கா அதை பை பண்ணுங்கிற மாதிரி. அன்றைக்கி வந்து இது ஒரு 88லேருந்து கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. அதை நீங்கள் ஜஸ்ட் செல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 80 ரூபாய்க்கு திருப்பி பை பண்ணியிருக்கலாம். ஆல்மோஸ்ட் 10% ப்ராஃபிட். ஸோ இதே ஆப்போசிட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு கேப் டவுனுக்கு ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ கேப் டவுனுக்கு நம்ம லெஸ் தென் 3% கொடுக்கணும். லெஸ் தென் 3% கொடுத்து பார்ப்போம். இதில் போயிட்டு லெஸ் தென் 3 ஃபில்டர் ஆக மாட்டேன். லெஸ் தென் -3 கொடுக்கணும். சாரி, மைனஸில் உள்ளதில்ல. லெஸ் தென் -3 3% கீழே உள்ளதுக்கலாம். ஆனால் எதுவுமே -3 எதுவுமே கேப் டவுன் ஓப்பன் ஆகலை. -2 ஓகே, ரெண்டு வந்து -2 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம். அது வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏறி இருக்கான்னு பார்க்கலாம். ஜெட் ஏர்வேஸ் வந்து அன்றைக்கி பை பண்ணியிருந்தீங்கன்னா செப்டம்பர் 5ல் பை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அது 2% கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு, கேப் டவுனில். ஸோ செப்டம்பர் ஜெட் ஏர்வேஸ் செப்டம்பர் 5 ஸோ 265 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 2% மேலே கேப் டவுன் ஆகிருக்கு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பை கேப் டவுனில் உள்ளதை பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 270 வரைக்கும் ஹை போயிருக்கு. லிட்டில் பிட் ப்ராஃபிட் தான். ஏன்னா வந்து 2% அதிகமான கேப் டவுன் கிடையாது. நம்மளுக்கு வந்து அது ஒரு 3% 4% கேப் டவுன் உள்ளது வந்து நீங்கள் செல் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் சொல்லியிருந்தேன். ஸோ 8 வருஷம் கூட நீங்கள் ப்ராஃபிட் தான். அதுமாதிரி வந்து டிஎன்டி பெட்ரோல் வந்து கேப் டவுனில் இருக்குது. அது ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செப்டம்பர் 5 வந்து கேப் டவுனில் இருக்குது. இப்போ 43 44 வரைக்கும் போயிட்டு திருப்பி கம்மியாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இதுமாரிலாம் வந்து என்னென்னா இப்போ இது வந்து ஒரு டெக்னிக் நான் சொல்ல வரல. மெயினாக வந்து கூகுள் ஷீட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுமாதிரி ஈஸியாக வந்து இது எந்த ஒரு டேட்டுக்கு ஈஸியாக நீங்கள் சிமுலேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செப்டம்பர் 5 பார்த்தாச்சா, அடுத்து வந்து திடீர்னு நீங்கள் வந்து ஒரு செப்டம்பர் இது கால் பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு நாளைக்கு இப்போ செப்டம்பர் 5க்கு மேலே 4 பார்க்கலாம். அதுமாதிரி மாற்றி நீங்கள் டேட்டை மாற்றிட்டு ஒவ்வொரு டேக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட்டும் லாஸான்னு சொல்லிட்டு விட இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஃபங்க்ஷன் போட்டு நீங்கள் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிட்டு அதுமாதிரி வரிசையாக பார்த்துட்டு ஓவரால் ஈஸியாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டெக்னிக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஷீட் இதிலே ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேப் அப் கேப் டவுனுக்கு நீங்கள் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அன்றைக்கி எதெல்லாம் கேப் டவுன் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிள் தான். இன்னொரு ஷீட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ரியல் டைமாக பார்க்குறது. ஸோ ரியல் டைம் கேப் அப் டவுன். ஸோ நீங்கள் மண்டே வந்து கேப் அப் டவுன் பார்க்குறதுக்கு ஒரு ஷீட் நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் தேவை நம்மளுக்கு. இது வந்து ஸ்டாக் உள்ளது. மெயினாக நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு கரண்ட் டேவோட ஓப்பன், இதுதான் நம்மளுக்கு மெயினாக தேவை. ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. previous close
21917. ஸோ 21917. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து October 5 க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சாரி, இடத்துல வந்து நம்ம A2 கொடுக்கணும். ஸோ இது வந்து October 5 எல்லா ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ரியல் டைம், இது வந்து நம்ம டேட்டு கொடுத்தாலும் அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ அடுத்து வந்து டுடே ஓப்பன் நம்மளுக்கு தேவை. டுடேனா இப்போதைக்கு கொடுத்துருக்கோம், பட் வந்து இப்போதைக்கு ஃப்ரைடே ஓப்பன் வரும். பட் வந்து நீங்கள் மண்டே ஷீட் ஓப்பன் பண்ணும்போது மண்டேயோட ஓப்பன் ப்ரைஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ டுடே ஓப்பன் பண்ணும்போது அதுக்கான சின்டாக்ஸ் என்னது, ஓப்பன் ப்ரைஸ்க்கு வந்து ஸோ இது வந்து A2 நம்மளுக்கு வந்து ஓப்பன் எனக்கு டேட்டா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் ஓப்பன் சின்டாக்ஸ். ஸோ வந்து இப்போதைக்கு 2243 வந்து நம்மளுக்கு வந்து அக்டோபர் இதுக்கான காமிக்குது. பட் வந்து நீங்கள் ஷீட் வந்து மண்டே ஓப்பன் பண்ணும்போது அன்னைக்கு மண்டேக்கான ஓப்பன் ப்ரைஸ். ஆனால் வந்து ரியல் டைம் டேட்டா வந்து ரியல் டைம் டேட்டா, அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிடையாது. ஸோ இதுமாரி வந்துடுச்சு. ஸோ இப்படி இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு கேப்டன் வேணுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு வந்து சின்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது நம்மள்ட்ட. கேப்டன் கொடுத்துட்டு சேம் சின்டாக்ஸ் தான். ப்ரீவியஸ் கரண்ட் டேயோட ஓப்பன் மைனஸ் ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இன்ட்டு 100 கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து அன்னைக்கான பர்சன்டேஜ் வரும். பட் ஆனால் வந்து மண்டே ஓப்பன் பண்ணால் தான் அன்னைக்கு ஒரு 9:15 பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா அன்னைக்கு எதெல்லாம் கேப்டவுனில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இப்படி இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கான ஓப்பன் க்ளோஸ் வச்சு செக் பண்ணுறதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஷீட்டை நீங்கள் மண்டே மார்னிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிரேட்டர் தான் தெரியும். அன்றைக்கி எதெல்லாம் கேப்டவுன் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். இதுமாரி நீங்கள் வந்து 400 ஸ்டாக்கையும் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க கேப்டவுன். அது இல்லாமல் நீங்கள் உங்களோட இது வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்காக சொல்கிறேன். இதுமாரி உங்கள் அடிஷ்னல் லாஜிக் என்னென்ன இருக்கோ, ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கான ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரு ஆகும், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுவேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடிங் சிஸ்டமை நீங்கள் கூகுள் ஷீட்டை ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 420 ஷேர்ஸையும் நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாக் ஈஸியாக பிக் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக போய்ட்டு பிக் பண்ணுறதோட இந்த கூகுள் ஷீட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டட் ஸ்டாக் பிக்கிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது நிறைய எரர்ஸ் எல்லாம் வரும். அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்டிகுலர் டேவை கரெக்டாக பிக் பண்ணி கொடுக்கும். இதுமாரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டைம் சேவ் பண்ணும். ஸோ இதுமாரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 1 மந்த் 1 வீக்கு எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரியல் டைம் போய்ட்டு ஒவ்வொரு டேவும் ட்ரேட் பண்ணி மறுபடியும் சக்ஸஸ் ஆகி ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் நீங்களாக ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ரெடி பண்ணுறதோட ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி லாஸ்ட் 1 மந்த்துக்கு உங்களோட ட்ரேடிங் டெக்னிக்கை அப்ளை பண்ணி என்னென்ன இதெல்லாம் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதுக்கு பிறகு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரியல் டைமில் மணியை லூஸ் பண்ணி கற்றுக்கிறத நீங்கள் மணியை லூஸ் பண்ணாமலே இந்த ஷீட்டை உங்கள் லாஜிக் அப்ளை பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த ஷீட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னென்னா இந்த ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து நீங்களும் வந்து இந்த கூகுள் ஃபினான்ஸ் சைட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் டெக்னிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.